அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு கர்மா ஏஸ் பூமரங், விதி வலியது என்ற வகையில் நிகழ இருக்கும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி மீன ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் மேசராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதன் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியனும் புதன் பகவானும், மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனியும் ராகுவும், அதே போல இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் சுகபோகம் பெறுவதில் பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை, சுகபோகம், ஆரோக்கியமான நீண்ட ஆயுள். இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டு. சுக்கிரன் சுகபோகங்களுடைய அதிபதி, திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர், இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர், இயல், இசை, நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் 64க்கும் அதிபதி, தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பது இவருடைய அனுகிரகத்தால் நடக்கக்கூடியதே. எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார். ஒருவருக்கு பொன், பொருள், அழகமைந்த மனைவி, சுகமான வாழ்க்கை, உயர் பதவி, கலை, வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்கிரனாகும். அசுரகுரு சுக்கிரன் ஆவார். இவர் இகலோக ஆசை அளிப்பவர். சுக்கிரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும். இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள். ஆக இளமையும் ரசனையும் அளிப்பவர். ஆடல், பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன். மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது வேஷக்காரகன், நடிகர்கள், கலைத்துறைக்காரகன், ஒப்பனை பொருட்கள், அலங்கார வஸ்துக்கள், ஆடம்பர வஸ்துக்கள். சுக்கிரன் என்றால் வெள்ளை என்ற பொருள். வெண்மை பொருட்கள் அனைத்துக்கும் காரகன். சுக்லாபட்சம், வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கிரன் தான். இளம் பெண்ணை குறிப்பது சுக்கிரன். விடியற் காலை பொழுதை குறிப்பவர் இவர். வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுது சுக்கிரன் தெரிகிறார். அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான். காமத்திற்கு காரகன் சுக்கிரன், கலத்திர காரகன் சுக்கிரன். சுக்கிரன் இல்லற வாழ்வுக்குரியவர். சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர். உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாக்கியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்கிரன். வாகன வசதிகள் அளிப்பவர் இவர். மிக உயர்ந்த வாகனமான, நடுத்தரமான வாகனமான, கடைசி நிலை வாகனமா, ஏன் ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பவரும் இவர்தான். ஒருவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர். கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான். இக்கலை உலகின் சிறப்பான நிலையை அளிப்பவர். பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தான். அப்படிப்பட்ட ஜாதகத்தில் சுக்கிரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது வலுப்பெற்ற சுக்கிரன் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிக்கக்கூடியவர். அழகு, அழகின் படைப்பான ஆரணங்கு, அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி, சிற்றின்பம், திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர். அதே போல் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், மனதுக்கு இசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழ் ஆற்றலையும் வழங்குவார். மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர். தனம், குடும்பம், திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது.
சுக்கிரன் களத்திரக்காரகன், அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுக்கக்கூடியவர். ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம். அது மட்டுமில்லாமல் இவருடைய தசா காலமான 20 வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும். அதே நேரத்தில் நீச்சம் போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தார் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம். பெண்களால் அவமானம், திடீர் இழப்புகள், செலவுகள், தனவிரியம், கௌரவ குறைவு, அவமரியாதை, மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம். ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும். சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவயோகங்களையும் செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவகுரு வியாழனும் அசுரகுரு சுக்கிரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுகபோக சுக வாழ்க்கை கிடைக்கும். அதே போல் கார், பங்களா, நிலம், பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய். ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள், அடுக்குமாடிகள், சொகுசு பங்களாக்கள், தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்கிரன் ஆவார். ஜாதகத்தில் சுக்கிர பலம் இருந்தால்தான் இதை போன்ற வசதியான யோகம் கிடைக்கும். அதே போல் சுக்கிரனின் அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள், ஆடம்பரங்கள், சொகுசு வண்டிகள் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி சுகங்களை தரும் சுக்கிரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம். அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களை அளிக்கக்கூடியவர். இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குகிறவர் சுக்கிரன். இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்கக்கூடியவர். அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்தக்கூடியவர். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் பலம் பெற்றாலே மற்ற தோஷங்களை குறைத்து அதிகம் கவலைப்பட வேண்டியதில்லைங்க. ரிஷபராசிக்கு சுக்கிரன் 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருந்தவர் தற்போது விரயஸ்தானமான 12ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். அது மட்டுமில்லாமல் அவர் 6ஆம் இடத்தை பார்ப்பது வெற்றியை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக திகழக்கூடியவர். அவர் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருப்பதால சுப விரயங்கள் சற்று தாராளமாகவே இருக்குங்க. இந்த சுப விரயங்களை சமாளிக்க கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுமா என்று கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். கைகள் பணப்புழக்கம் நிறைந்த ஒரு தருணமா தான் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வணிகத்தில் ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்க இருக்குது. இது உங்களுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்துங்க. அதே போல கணவன் மனைவிக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. இவ்வளவு நாட்களாக தேவையில்லாமல் ஏற்பட்டு வந்த மனக்கசப்புகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தி செய்யுங்க. அதே நேரம் ஜென்மகுரு நகர்ந்து தன குடும்ப ஸ்தானத்தில் உட்கார்ந்திருப்பது சிறந்த நன்மையை தருங்க. சிரமங்கள் மாறும் நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல மாமன், மைத்துனர் போன்ற தாய்வழி உறவுகள் மகிழ்ச்சியை தரும் விதத்தில் இருக்கிறாங்க. உங்களுடைய ராசிக்கு முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவியை செய்வார்கள். இதுவரை ஏமாற்றமாக இருந்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் கூட ரிஷபராசினியர்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, ராசியில் புதன் அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத பிரயாணங்கள் செய்ய நேரிடலாம். ஜென்மத்தில் சூரியன் இருப்பதை மறந்துவிட வேண்டாங்க. அது மட்டும் இல்லாம அலைச்சல் அதிகரிக்கும். ஜென்மத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதால உஷ்ண சம்பந்தமான சரும வியாதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. வெயில் நேரத்தில் வெளியில் செல்வதையும் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் உட்கொள்வதையும் தவிர்ப்பது நல்லது. அது மட்டும் இல்லாம நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிக்கும் என்பதால் மருத்துவ உதவி தேவைப்பட இருக்கு. அதனால்
அதனால அலட்சியமாக இருக்காமல் ஆரோக்கிய விஷயத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. ரிஷபராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டங்கள் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.